ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2025 ஆண்டு பிறக்க போகுது. 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் ஆப்வியஸாக ஜனவரி மாதம் தான். ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஜனவரி மாதமே நிறைய கிரக பயிற்சிகளானது இருக்குது. கரெக்டாக ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து கிரக பயிற்சிகளானது ஆரம்பமாகுது. இந்த கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் சமாளிக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நடக்கூடிய அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த கிரக பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பயிற்சிகள் இன்னல்கள்லாம் நிறைய இருக்க போகுது. இந்த புத்தாண்டை அனுபவிக்கிற மாதிரி முதல் மாதமே உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரக சேர்க்கை, கிரக மாற்றங்கள் இதனால் உங்களுக்கு சுபயோகங்கள் உருவாகுமா உருவாகாதாங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னைக்கெல்லாம் பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிற புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது புதன் பயிற்சி. புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி கிரகங்களுடைய பயிற்சியில் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. இது கிரகங்களுடைய அதிபதியான புதன் சஞ்சாரத்தோடு நடக்கக்கூடிய பயிற்சி. புத பகவான் விருச்சிக ராசி விட்டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு. 20 நாட்கள் இந்த ராசியில் சஞ்சரித்து விட்டு அப்புறம் ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே நுழைவார். ஜனவரி 4ஆம் தேதி ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சி. அப்புறம் ரெண்டாவதாக நடக்கக்கூடியது சூரிய பயிற்சி. சூரியனுடைய பயிற்சி. இதற்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனோடு பிரகரராஜாவில் மகா கும்ப மேளமானது இந்த நாளில் தொடங்குது. இந்த சூரிய பயிற்சினால் நடக்கக்கூடிய யோகமாக இது பார்க்கப்படுது. அப்புறம் மூன்றாவது நடக்க போவது செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி சூரியனுக்கு பிறகு மூன்றாவது முக்கிய பயிற்சியாக ஜனவரி மாதத்தில் வருது. செவ்வாய் கிரக பயிற்சியாக இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலு. இந்த கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய். 2025 ஜனவரி 21ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் பிரவேசித்து மக்களுக்கு அருள்மலையை பொழிய இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான்காவதாக நடக்கக்கூடிய பயிற்சி சுக்கிர பயிற்சி. ஆக்சுவலி இந்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான பயிற்சி என்று சொல்லலாம். சுக்கிர பயிற்சி 2025 ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் 4ஆவது முக்கிய பயிற்சியாக சொல்லப்படுது. செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரன் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 28/2025 அன்னைக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாரு. இவருடைய இந்த மாற்ற நிலையில் ஜனவரியில் 2025 கிரக பயிற்சினால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிர்ஷ்டம் என்ன மாதிரியாக இருக்க போது, எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமாக நடக்கக்கூடிய பயிற்சிகள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த முக்கிய பயிற்சிகளை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொன்னான பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய இந்த பயிற்சியின் காரணமாக இந்த ஜனவரி மாதம் நீங்கள் வளர்ச்சியில் உச்ச காலத்தை அனுபவிப்பீங்க. உங்களுடைய அலுவலக நிர்வாகத்தில் இருந்து அனைத்து விதமான ஆதரவையும் பெறுவீங்க. நிர்வாண மேம்பாட்டு குறித்த உங்களுடைய அனைத்து யோசனைகளுமே உங்கள் சக பணியாளர்கள் மிகவும் ஆதரவாக கொடுப்பாங்க. நீங்கள் நிர்வாகத்திடம் இருந்து அனைத்து வகையான வெகுமதிகளையும் பெறுவீங்க. புதிய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முதலீடுகள் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குவது நல்லது. ஏற்கனவே தொழில் செய்து வரக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுல பொறுமை தேவை.
அதை விட காதல் உறவுகளில் இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான நேரம். அதனால் காதலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது பண்ணணும். அதாவது வாழ்க்கை துணையோடு நிறைய காதலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளிப்படுத்தணும். அவங்க மேலே இருக்கக்கூடிய எல்லா அன்பையும் நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகுது. அப்புறம் திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும். மற்றும் உங்கள் துணைக்கு அதிக கோபம் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கான நிதிநிலை அற்புதமாக இருக்கும். மேலும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினருடைய ஆதரவு ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. இது ரெண்டுமே நன்றாக இருக்கும்போது வேறு என்ன வேண்டும் நமக்கு? கண்டிப்பாக வேறு எதுவும் நமக்கு பெருசாக தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் கிரகங்களால் உங்களுக்கு இப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாத நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மற்றும் உங்கள் கூட்டாளரோடு சக இடங்களுக்கு சென்று உங்கள் இனிய நினைவுகளை நீங்கள் காணலாம். மேலும் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளில் 3வது நபரை ஈடுபடுத்த வேண்டாம். இது உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. அப்புறம் திருமணமான தம்பதிகள் உங்களுக்குள்ள சிறிய மோதல்களை தவிர்க்கணும். மேலும் திருமணமானவர்கள் உங்கள் முடிவெடுப்பதில் 3ஆம் நபருடைய ஈடுபாட்டை தவிர்க்க வேண்டும். அப்புறம் குடும்பம் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்க குடும்ப உறவுகள் உறுதுணையாக இருப்பதற்கு நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. அதனால் விட்டு கொடுத்து போகணும். ஸோ ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் உறுதுணையாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கோபம் அடையாமல் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இதை நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஜனவரி ஃபுல் காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை நிலையானதாக இருக்கும். மற்றும் முன்னேற்றத்தினுடைய அறிகுறிகள் கூட எதிர்பார்க்கலாம். உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கை நீங்கள் அனுபவிப்பீங்க. அவர்களுடைய ஊக்கமும் ஆலோசனையும் உங்கள் நிதி இலக்குகளை அடையிறதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நிதி இலக்குகளை அடைய உதவுவதில் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இருப்பினும் உங்கள் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எச்சரிக்கையோடு அணுகணும். அது ரொம்ப முக்கியம். 3ஆம் தரப்பினரிடமிருந்து கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் பெறுவது கண்டிப்பாக நல்லது கிடையாது. அது சிக்கலை தான் உண்டாக்கும். அதனால் அதை கேட்காதீங்க. புதிய தொழில் முதலீடுகளை தற்போதைக்கு நிறுத்தி வைங்க. அதுதான் புத்திசாலித்தனம். உங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரம் இது. அதனால் கவனமாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வது நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும். அதனால் ஜனவரி மாதம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வளர்ச்சிக்கான முக்கிய நேரத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல்வேறு ஆதரவை வழங்கும். நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான உங்களுடைய அனைத்து பரிந்துரைகளும் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து நிறைய ஆதரவு பெறும். நிர்வாகம் உங்களுக்கு விருதுகளையும் வழங்கும். அதாவது நிர்வாகம் தவறாக சொல்லிட்டோம். உங்கள் நிறுவனத்தில் நிர்வாகம் உங்களுக்கு விருதுகளை வழங்கும். ஐடிஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு சலுகைகளை பெற பொறுமையை கடைபிடிக்கணும். கிரகங்களுடைய தாக்கம் காரணமாக வெகுமதிகள் பெறுவதில் சிறிது தாமதமாகும். சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரியவர்களுக்கும் உங்கள் நிர்வாகத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நிர்வாகத்தோடு சிறு சிறு மோதல்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரம். உங்களுடைய பணி நிர்வாகம் மற்றும் நோயாளிகளால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வக்கீல் தொழில் உள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்கும். வழக்கறிஞர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறிய பின்னடைவுக்கு பிறகு வெற்றியை சுவைக்கலாம். உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு நிறைய உங்களுடைய தொழில் சாதனைகளுக்கு அருமையான நேரமாக ஜனவரி மாதம் இருக்க போகுது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்கள் கண்டுபிடிப்புகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நல்ல வாய்ப்பு பெற ஒரு அற்புதமான நேரம் இந்த ஜனவரி மாதம். ஸோ நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் தான் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெற போடுங்க. நீங்கள் பெறக்கூடிய இந்த பலனை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.